ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி மார்னிங். காலையில் எழுந்தோன்னே ஃபஸ்ட்டு டீ போட்டு குடிச்சா தான் நமக்கு அந்த நாளே சுறுசுறுப்பாக ஸ்டார்ட் ஆன மாதிரி இருக்கும். என்ன மாதிரி எத்தனை பேர் இருக்கீங்கன்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன லஞ்ச் பண்ணுன்னா சாதம், முட்டைக்கோஸ் கடலப்பருப்பு போட்டு கூட்டு, புளிச்சக்கீரை கடையல், ரசம், பொல்லங்காய் பொரியல், அதுக்கப்புறமா தயிர். இந்த முட்டைக்கோஸ் கூட்டு செய்து ரொம்ப ரொம்ப ஈஸி. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பை ஊற வச்சு வச்சுருந்தேன் கழுவிட்டு. அதை குக்கரில் சேர்த்துட்டு ஒரு கப் அளவுக்கு தண்ணி, நறுக்கின முட்டைக்கோஸ், கொஞ்சம் சின்ன வெங்காயம், 2 தக்காளி, ஒரு பச்சை மிளகாய், 4-5 பல் பூண்டு, கொஞ்சமாக மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க, கொஞ்சமாக கரம் மசாலா எல்லாத்தையுமே சேர்த்துட்டு ஒரு விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்குள்ளே ஒரு மிக்ஸி ஜாரில் 1/4 கப் அளவுக்கு தேங்காய், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, கொஞ்சமாக சோம்பு சேர்த்து தண்ணி விட்டு அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ கடாயில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கொஞ்சமாக சோம்பு சேர்த்து தாளிச்சிக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா நம்ம வேக வச்சுருக்க முட்டைக்கோசையும் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காயும் சேர்த்துட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு கொதி வந்தோடனே கொத்தமல்லி போட்டு இறக்குனீங்கன்னா சூப்பரான முட்டைக்கோஸ் கூட்டு ரெடி. இது தோசை, சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ, பை.